வணக்கம் மக்களே. ஒரு முலாட்டை எப்படி நம்ம சமைப்பதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம ஆட்டை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு அடுப்பில் வைக்கப்புறம் அடுப்பில் வச்சாச்சு. அரபி நாடுகளில் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு உணவு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைலாக பண்ணுவாங்க. இருந்தாலும் இதுவும் ஒரு வகையான ஸ்டைல் தான். இது அரபிக் ஸ்டைல். இப்போ நம்ம வெள்ளைப்பூடு, இஞ்சி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இந்த கொதிக்கும்போது தண்ணியில் ஒரு ஊற்ற மாதிரி ஒரு உண்டு, திரவம் நுர மாதிரி வரும். அதை நம்ம அள்ளி வழியால் எடுக்கணும். எடுத்து அப்படியே அதுக்கு பிறகு தேவையான அளவு மசாலா பொதுவாக எல்லாமே அதுதான். மஞ்சத்தூள், கறி மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாமே நார்மலாக போட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும். 2 மணித்தாளத்துக்கு கொதிக்கணும். அப்போ தான் நல்லா அவியும். பிறகு காஞ்ச தேசிக்காய், கருவேப்பிலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடணும். பிறகு இதை அவிஞ்சது முடிய இப்போ நம்ம ஃப்ரௌனில் வைப்போம். ஃப்ரௌனில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணியிருக்குது. அதையும் போட்டு வேறு ஃப்ரௌனில் ஒரு 30 நிமிடத்துக்கு வைக்கணும். மசாலான்றது கட்டுற தூள், ஒலிவ் ஆயில், எண்ணெய் இதெல்லாம் போட்டு திரட்டி எடுத்தது தான். இப்போ ப்ரௌனில் வைக்க 30 நிமிஷம், ஒரு 25-20 நிமிஷத்துக்கு இருக்கணும். இப்படி வச்சு இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒயிட் ரைஸ். நாங்கள் இதுக்கு ஒரு சிக்கன் கறியும் வச்சுருக்கோம். இந்த கறி நெக்ஸ்ட் டைம் வீடியோவாக தாரோம். மக்களை உங்களால் முடிந்த சப்போர்ட்டை தாங்க. புதிய ஒரு முயற்சி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.